ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் வெரைட்டி ரைஸ் தாங்க. தக்காளி சாதம் எப்படி செய்யலான்றதான் வந்து பார்க்க போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து சூப்பரான டிஷ்ஷு, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க. பேனல் சூடானதும் கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிப்பு அடங்கினதும் சின்னதாக ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பல்லு பூண்டு தோலெல்லாம் உரித்து குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து எண்ணெயிலே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் வந்து வரணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒருத்தருக்கு மட்டும்தான் சாப்பாடு கரெக்டாக இருக்குங்க. அந்த அளவுக்கு தான் மெஷர்மெண்ட். இது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து வதக்கி விடுங்க. எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதங்கணும். ஒன்றோட ஒன்று நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கி விடணுங்க எண்ணெயில். எண்ணெயில் எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அதே ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதே ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது போதுங்க காரத்துக்கு. இதை நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதக்கி விடுங்க. மசாலா தீயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவி பதம் வந்து நல்லா வரும். இது 4லேருந்து ஒரு 6 ட்ராப் அளவுக்கு தண்ணி தான் இருக்கும். அவ்வளோதான் சேர்க்கணும். இதை நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விட்டோன்னா இந்த அளவுக்கு தொக்கு வருங்க. தொக்கு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. ஸ்டவ்வு வந்து சிம்மில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க சாப்பாடு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு தான் நான் வந்து சாப்பாடு செஞ்சுருக்கேங்க. நீங்கள் 2 டிஃபன் பாக்ஸ் கட்டணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வு வந்து மீடியம் ஸ்லோவில் தான் இருக்கணும். நல்லா வந்து இதுலேயே வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா சாப்பாடில் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஹீட்லேயே வந்து கலந்து கொடுக்கணும். ஃப்ரைட் ரைஸ் அளவுக்குலாம் நம்ம வந்து ஹீட் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. மைல்டாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வு. இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு கட்டுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம தக்காளி சாதம் சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சாப்பாடு நீங்கள் வடிக்கும்போது லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்து நீங்கள் வடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். சாப்பாடு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் வந்து நல்லாயிருக்குங்க. இதே போல் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.